இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவரு தூங்கிட்டாரு. தூங்கி இருந்தாருன்னு வச்சுக்கங்க. இவரு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பிரைவேட் நம்பர எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்க முடியாது. ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ட்ரெயின விட்டதுக்கு காரணம், இவரு பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால தான். அந்த டிரைவர் ஸ்கூலுக்கு நேரமாச்சு, கேட்ட திறன்னு நிர்பந்தம் பண்ணதனுடைய விளைவா தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. நிர்பந்தங்கள் நிறைய நடக்குது. நான் ஏற்கனவே ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழி உள்ளன்னு கேட்டை அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஜனங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு சொன்னா, ரோடு அண்டர் பிரிட்ஜ், ரோடு ஓவர் பிரிட்ஜ் போடுவது தவிர வேற தீர்வே கிடையாது. இன்டர்லாக் பண்ணாலும் பிரச்சனை தீராது. இந்த கேட்மேன் அண்டர் கிரேட் பிரஷர் தே ஆர் ஒர்க்கிங். அவங்களுக்கு என்னன்னா 12 மணி நேரம் டியூட்டி. லெவல் கிராசிங் கேட் அவங்களுக்கு வீக்லி ரெஸ்ட்டும் சரியா கொடுக்க மாட்டாங்க. அதீத வேலை வாங்குறதும், லீவ் கொடுக்காம ரெஸ்ட் கொடுக்காம அவங்கள அழற்சிக்கு உள்ளாக்குவதும் நடக்குதுங்கிறது உண்மைதான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தக்ஷின் ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியன் அதனுடைய தலைவர் இளங்கோவன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் இந்த ரயில்வே லெவல் கிராசிங் அதை கடக்க முயன்ற ஒரு பள்ளி பேருந்து, ஒரு பள்ளி வேன், அதன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. தகவல் உங்களுக்கு தெரியும். இது தொடர்பான தொடர்ந்து பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு ரயில்வே தரப்புல இருந்து சொல்லக்கூடிய கருத்து, அந்த கேட் மூடப்பட்டிருந்தது, ஆனா அந்த வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை திறந்து விட்டாரு. அதன் அடிப்படையில இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. இன்னொரு தரப்பு, அந்த கேட் கீப்பர் அப்படியெல்லாம் கேட்டை மூடி வைக்கல, கேட்டு திறந்துதான் இருந்தது, அதை கிராஸ் பண்ணும் பொழுதுதான் இந்த வேன் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு வகையில பார்க்க போனா, இந்த கேட் கீப்பர் ஒரு வட மாநிலத்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது, அதுவும் கூட இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்ற மாதிரி பல கருத்துக்கள் சொல்லப்படுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதற்கட்ட தகவல், ஒரு ரயில்வே ஊழியர், முன்னாள் ரயில்வே ஊழியர் என்ற அடிப்படையில, ஒரு சங்க செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? அவர் 12 மணி நேரம் கேட் டியூட்டியில இருக்காரு. நைட்டு 8 மணிலேருந்து காலையில 8 மணி வரைக்கும் அவருக்கு டியூட்டி. 12 மணி நேரம் கேட் டியூட்டி அவர் பார்க்குறாரு. காலையில அந்த வண்டி விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை போகுது. அந்த வண்டிக்கு கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டரு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் இவர்கிட்ட பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. அதாவது, நான் ட்ரெயினை விட போறேன், கேட்டை க்ளோஸ் பண்ணிடு, ட்ரெயினை விடணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு ஒரு நம்பர் அவர்கிட்ட சொன்னதுக்கு ஆத்தாச்சியா அவர் ஒரு நம்பர், ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு நம்பர் கொடுப்பாரு, கேட்மேன் ஒரு நம்பர் கொடுப்பாரு. இந்த 2 நம்பரும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவர் கேட்டை மூடுவார். அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் சிக்னல் வரும். சிக்னல் வந்தோடனே ட்ரெயின் பாஸ் ஆகும். ட்ரெயினை அவர் அலோவ் பண்ணுவார் ஸ்டேஷன் மாஸ்டர். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவர் தூங்கிட்டு இருந்தாருன்னா, இது ஒரு 15-20 நிமிஷத்தில் நடக்கிற விஷயம். தூங்கி இருந்தாருன்னு வச்சுக்கங்க. அப்போது இவர் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ப்ரைவேட் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்க முடியாது. ப்ரைவேட் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ட்ரெயினை விடமாட்டார். ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ட்ரெயினை விட்டதுக்கு காரணம், இவர் ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால தான். பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரெயின் வருது. ஸோ ஆனால் அந்த டிரைவர் ஸ்கூலுக்கு நேரமாச்சு, கேட்டை திறன்னு நிர்பந்தம் பண்ணதனுடைய விளைவாக தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவர் லெவல் கிராசிங்கை கிராஸ் பண்ணி போய் ட்ரெயின் விபத்து ஏற்பட்டிருக்குன்னு வச்சுங்க. முதல்ல அந்த உயிரிழந்த மாணவர்களுக்காக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், கேட்மேன் தூங்கிட்டாங்கங்கிற பேச்சு தவறானது. தூங்கி இருந்தா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு லைன் பெர்மிட் கொடுத்துருக்க மாட்டாரு, பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த கேஸ்
ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயினை விட முடியாது. அப்போ ஏன் ட்ரெயினை விட்டாருங்கிற கேள்வி எழுகுது. அப்போ அதனால அந்த அவர் வந்து அந்த கேட்டை வந்து அந்த வேன் டிரைவர் ப்ரெஷரைஸ் பண்ணி அவர் இந்திக்காரங்கிறதுனால அவரை வலியுறுத்தி திறக்க வச்சதுனால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குங்கிறது தான் ரீசனபிளான அர்த்தம் இருக்கு. சரி, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னு, இது வந்து உங்களுக்கு நேரடியாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலா இல்ல உங்களுடைய யூகமா? நேரடியா கிடைக்கக்கூடிய தகவல். சரி, இப்போ ஒருவேளை ஒரு நபர் வந்து அந்த கேட் கீப்பர் கிட்ட வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி எனக்கு வந்து கேட்டை தர அப்படின்னு சொல்லும் பொழுது அதை திறக்காமல் அதற்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்க வேண்டியது அவருடைய கடமை இல்லையா? அந்த கேட் கீப்பரோட கடமை இல்லையா? நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். திருச்சி டிவிஷன்லயே ஒரு கேட்ல ஒரு கேட்மேன் ஆம்புலன்ஸ் வந்து புள்ளத்தாச்சி வந்து அவங்க வந்து துடிச்சிட்டு இருக்காங்க, கேட்டை திற அப்படின்னு நிர்பந்தம் பண்ணி கேட்டை திறக்க வச்சுட்டாங்க. ஒரு கேட் டிரைவரை எல்லாரும் சேர்ந்து தகராறு பண்ணி அந்த கேட்மேனை தகராறு பண்ணி கேட்டை திறக்க வச்சுட்டாங்க. அவர் அது மாதிரி திறந்ததனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னால் வந்து அந்த டிரைவர் வந்து அங்கே ட்ரெயின் டிரைவர் வந்து நின்று அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கேட்டை மூடினதுக்கப்புறம் அவர் போயிருக்காரு. அதனால் அந்த கேட்மேனை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. நான் தான் அந்த கேஸில் தலையிட்டு அவருக்கு டிஃபென்ஸ் ஹெல்ப்பராக எழுதி கொடுத்து அவர் திரும்பி வேலைக்கு வந்தார். வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்போது நிர்பந்தம் என்ன விஷயம்னு சொன்னால் நிர்பந்தங்கள் நிறைய நடக்குது. நான் ஏற்கனவே ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழி உள்ளன்னு கேட்டை அடித்து நொறுக்கிட்டாங்க ஜனங்க. அவங்க வந்து இது ட்ரெயின் போகணும், அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. அவசரத்துக்கு கேட்டை திறந்து விடணும் அப்படின்ற முறையில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஏற்படுது. ஆம்புலன்ஸ் உதாரணத்தை என்னால எடுத்துக்கொள்ள முடியுது. உண்மையிலே ஒரு அவசரம், அதற்காக கேட்ட திறக்க சொல்றாங்க. இரண்டு பக்கமுமே நியாயம் இருக்கு. அவர் தரப்புல அதை மறுப்பதற்கு நியாயம் இருக்கு, இவங்க தரப்புல கேட்ட திறன்னு சொல்றதுக்கு நியாயம் இருக்கு. பொதுமக்கள் தலையிடுவதற்கும் இதுல ஒரு முகாந்திரம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணணும், கேட்ட திறன்னு பொதுமக்கள் அந்த கேட் கீப்பரோட தகராறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் போறாங்க, கேட்டை திறக்க சொல்லி டிரைவர் தான் கேட்கிறாரு. அந்த கேட்டை திறக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு கேட் கீப்பருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இதுல பொதுமக்கள் தலையிடுவதற்கான வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு அவருக்கு எதிராக எல்லாரும் திரண்டு நீங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்னர் நடந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லைன்றத போது ஏன் அதை அவரை ஸ்ட்ராங்கா மறுக்கல? ஏன்னா நீங்க இன்னொரு உதாரணத்தையும் சொன்னீங்க. இதற்கு முன்னர் கேட்டை திறந்த ஒரு கேட் கீப்பர் அவருடைய வேலையே பறிபோக இருந்தது, நீங்க தான் தலையிட்டு காப்பாத்தினீங்க. இந்த மாதிரியான முன்னுதாரணங்கள்லாம் இருக்கும் பொழுது கேட் கீப்பர் அதை ஸ்ட்ராங்கா மறுத்திருக்கலாம் தானே? மறுத்திருக்கணும். அவர் வந்து மறுத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா அவங்க வந்து பயப்படுறாங்க. அவர் வந்து வட இந்தியாவை சேர்ந்த ஒரு ஊழியர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஊழியர் கூட இந்த தாக்குதலுக்கு பயப்படுறாங்க. அவங்க எல்லாரும் மிரட்டுவாங்க, பயப்படுவாங்க. அது நடக்குது. அதுக்கு வந்து ஏன்னா ரயில்வே நிர்வாகம் அவங்களுக்கு லா அண்ட் ஆர்டர்ல பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது. அதனால தான் இது நடக்குது. அதனால வந்து அவங்களுக்கும் பயம் இருக்கு. பயணிகளும் இந்த ஊர் ஜனங்களும் திரண்டு வந்து தகராறு பண்றாங்க. இது எல்லாம் நிகழ்ந்ததுனால தான் அது பொதுவான ஜெனரல் சைக்கே ஆஃப் த கேட்மேன் வந்து என்னன்னா ஊர் ஜனங்களுக்கு பயப்படுற நிலைமை தான் இருக்கு. அவன் அந்த கேட்மேன் வந்து இந்திக்காரன் அங்கே குடியில்லை, வேற கடலூர்ல குடியிருக்கிறான். ஸோ அவனுக்கு பயமா இருக்கு. ஸோ அதனால வந்து பயம் இருக்கலாம். அதனால இந்த ஜெனரல் சைக்கே இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி பணிவாங்க, ஜனங்களுக்கு பணிவாங்க. அது நடந்தது. ஆனா அது தவறு தான், பண்ணியக்கூடாது. அது நிச்சயமா தவறுதான். ஆனா அவங்க தரப்புல இருந்து நீங்க சொல்வது பார்க்க போகும்போது அவர் வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர், மொழி தெரியாதவர் அப்படின்ற போது லோக்கல் மக்கள் வந்து அப்படி ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அவர் வேற வழி இல்லாம அதற்கு உடன்படுகின்றார் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஆனா இந்த நிலைமையை குறிப்பிட்ட இந்த நிலைமையை தணிப்பதற்காக அந்த கேட் கீப்பரை அந்த லோக்கல் ஊர்ல இருந்து ஒரு கேட் கீப்பரை வந்து அங்க லோக்கல் ஊர்ல இருக்க ஒருவருக்கு அந்த கேட் கீப்பர் வேலை கொடுப்பது அப்படின்றது இந்த நிலைமையை மாற்றுமா? இந்த நிலைமையை மாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழின்னு சொன்னா, சில பேர் சொல்றாங்க இன்டர்லாக்கிங் கேட்டா இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, இது வந்து இன்டர்லாக்டு கேட்டு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். அது வந்து 1767 கேட்டு வந்து சதர்ன் ரயில்வேல இருக்கு.
அதில் 1453 கேட்டு இன்டர்லாக் பண்ணியாச்சு. 314 கேட் தான் இன்டர்லாக் பண்ணலை. சில கேட்டுகள் வந்து இன்டர்லாக் பண்ணாமல் இருக்குங்கிறது உண்மைதான். அந்த இன்டர்லாக் பண்ணால் கூட என்ன நிலைமைன்னு சொன்னால், கேட்டு வந்து லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணால் தான் சிக்னல் வரும், அப்புறம் தான் ட்ரெயினை விட முடியும். அந்த நிலைமை இருக்குது அதில். ஆனால் அப்போ கூட இந்த ரோடு யூசர்ஸ் வந்து தகராறு பண்ணுறதுக்கு, கேட்மேனை பணிய வைக்கிறதுக்கு பல நிர்பந்தங்கள், பல உதாரணங்கள் நிறைய இருக்கு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நிறைய இருக்கு இதுல. அதனால வந்து என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னன்னு சொன்னா, ரோடு அண்டர் பிரிட்ஜ், ரோடு ஓவர் பிரிட்ஜ் போடுவது தவிர வேற தீர்வே கிடையாது. இன்டர்லாக் பண்ணாலும் பிரச்சனை தீராது. அதனால ரோடு அண்டர் பிரிட்ஜ், ரோடு ஓவர் பிரிட்ஜ் அதை மாற்றணும். எல்லா லெவல் கிராசிங் கேட்டையும் எடுத்துட்டு மேம்பாலமும் கீழ்ப்பாலமும் போட்டாதான் இந்த பிரச்சனைக்கு பயணிகளுக்கும் அவங்களுடைய பிரச்சனை தீரும். அதே மாதிரி ரயில்வேக்கும் சேஃப்டி பிரச்சனை பாதிக்காது. அதனால வந்து ரோட் ஓவர் பிரிட்ஜ், ரோட் அண்டர் பிரிட்ஜ் போடுறது தான் சரியான விஷயம். இந்த விஷயத்துல இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னா, இந்த லெவல் கிராசிங் கேட்ல வந்து அடிபட்டு சாகிறதுன்றது உலகம் பூரா நடக்கக்கூடிய விஷயம்தான். இதுல வந்து என்னன்னா, மே 6ஆம் தேதி இன்டர்நேஷனல் லெவல் கிராசிங் அவேர்னஸ் டே உலகம் பூரா நடத்துறாங்க. ஏன்னா லெவல் கிராசிங் இங்க வந்து ட்ரெஸ்பாஸ்ட்ல 4000 பேர் சதர்ன் இந்தியன் ரயில்வேல சாகுறாங்க ட்ரெஸ்பாஸ்ட்ல. அதனால வந்து இது வந்து இந்த லெவல் கிராசிங் விபத்துக்கள் என்பது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், 21, 22, 22, 23, 23, 24 இந்த 3 ஆண்டுகள்ல சதர்ன் ரயில்வேல, அதுவும் திருச்சி டிவிஷன்ல லெவல் கிராசிங்ல எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல. இப்பதான் முதல் தடவையா நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஜன நிர்பந்தத்தால ஏற்படுறதை ஒழிய வேற ஊழியரோட எந்த விதமான அவருடைய அணுகுமுறையால இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து விசாரணைக்கு முழு விசாரணை, பாரபட்சமற்ற முழு விசாரணை நடத்தினாதான் எல்லா உண்மையும் வெளிப்படும். இப்போ நீங்க தொடங்கும் போதே சொன்னீங்க, இப்போ ஊழியரோட பிரச்சனை இல்ல அப்படின்னு ஒரு புறம் சொல்றீங்க, இன்னொரு புறம் அந்த குறிப்பிட்ட கேட் கீப்பர் வந்து 12 மணி நேரம் அவரிடம் வேலை வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்றீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 12 மணி நேரம் வேலை வாங்கப்பட்டதன் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட அந்த அயற்சியின் காரணமாக அவர் வந்து அவருடைய வேலையில் இருந்து தவறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனா இந்த நிகழ்ச்சியில அது இல்லை. ஏன்னு கேட்டா, அவர் வந்து 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காரு. பண்ணதுனால தான் ட்ரெயின் விட்டுற ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயினை விடுறாரு. நீங்க சொல்றீங்க அதனால வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்க சொல்றீங்க 15-20 நிமிடத்திற்கு முன்னர் வந்து அவர் வந்து தூங்காமல் விழித்திருந்தார் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில கேட் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, இந்த கேள்வியை நான் கேட்பதற்கான காரணம் இருக்கு. இப்படியாக அதீதமாக ஒரு நபரை வேலை வாங்குவது அப்படின்றது இது போன்ற மனித தவறுக்கு இட்டு செல்லும். அது ஒரு மிகப்பெரிய விபத்திற்கு காரணமாக அமையும். சரியா நான் கேட்கறது? அது உண்மைதான். என்னன்னா, இந்த கேட்மேன் வந்து அண்டர் கிரேட் ப்ரெஷர் தே ஆர் ஒர்க்கிங். அவங்களுக்கு என்னன்னா 12 மணி நேரம் டியூட்டி. வந்து லெவல் கிராசிங் கேட் வந்து அவங்களுக்கு வீக்லி ரெஸ்ட்டும் சரியா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏராளமான வேகன்சிஸ் இருக்கு. வீக்லி ரெஸ்ட்டும் கொடுக்காததுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த ரெஸ்ட் இல்லைன்னா 2 வாரம் அவன் ரெஸ்ட் இல்லாம வேலை செய்வான். அதுவும் 12 hours வேலை செய்வான். நைட் டியூட்டியும் பார்ப்பான். அப்போ அவங்க வந்து பயங்கரமான அழுத்தத்துல இருக்காங்க, வந்து அழற்சியில இருக்காங்கிறது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல வந்து வேகன்சிஸ் ஏராளமா இருக்கிறதுனால அது ஃபில்அப் பண்ணாம இருக்காங்க ரயில்வே நிர்வாகம். அதனாலயும் அது நடக்குதுங்கிறது உண்மைதான். அவங்களுக்கு லீவு கூட எடுக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. அந்த மாதிரியான கடுமையான நிர்பந்தத்தை ரயில்வே நிர்வாகம் இந்த லெவல் கிராசிங் கேட்டெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை வந்து சென்சஸ் எடுக்கணும். எவ்வளவு டிராஃபிக் யூனிட்ஸ் போகுது, அதில் வந்து அதோட ஜாப் அனாலிசிஸும் பண்ணி அது வந்து 10 மணி நேரம் டியூட்டி கேட்டா, ஏ கிளாஸ் கேட்டா, பி கிளாஸ் கேட்டா, சி கிளாஸ் கேட்டான்னு கிளாசிஃபை பண்ணணும். அது மாதிரி பண்றதே இல்லை ரயில்வே நிர்வாகம். அது ஒரு காரணம். அது பண்ணியிருந்தா அந்த பி கிளாஸ் கேட்டா மாத்தினா 10 மணி நேரம் டியூட்டி தான் அவனுக்கு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு ரயில்வே நிர்வாகத்தோட பல்வேறு கோளாறுகளும் இருக்கு இதுல. அதை வந்து அவங்கள வந்து
அதீத வேலை வாங்குறதும், லீவ் கொடுக்காம ரெஸ்ட் கொடுக்காம அவங்கள வந்து அழற்சிக்கு உள்ளாக்குவதும் நடக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா இந்த நிகழ்ச்சியில அவர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து பிஎன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அவர் தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் முழு விசாரணை எல்லாத்தையும் உண்மையை வெளிப்படுத்தும். இதற்கு முன்னர் நான் கேட்ட ஒரு கேள்வி, அதற்கான பதில வாங்காமலே நான் அடுத்த கேள்விக்கு நகர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரியான கேட் கீப்பர்களை வந்து நாம லோக்கல்ல அந்த கிராமத்தை சேர்ந்த இல்லைன்னா அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபரை கேட் கீப்பராக நியமிப்பது அப்படின்றது குறைந்தபட்சம் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவருக்குமான உறவின் அடிப்படையில இது போன்ற மோதல்கள் ஏற்படாம அதை தவிர்க்க முடியுமா? கேட்ட தர அப்படின்னு அதிகாரமா போய் அவர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நடக்காமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க சொல்றது உள்ளூர்காரங்க இருந்தா அந்த அந்த காலத்துல உள்ளூர்காரங்க தான் நிறைய பேர் கேட்மேனா இருந்தாங்க, அது உண்மைதான். ஆனா அது ஒரு அது மட்டும் காரணம் அல்ல. நாளைக்கு உள்ளூர்காரரா இருந்தா கூட ட்ரெயினுக்கு அவங்க என்ன பண்ணுவாருன்னா உள்ளூர் ஜனங்களுக்காக பணிந்து அவர் வந்து கேட்டை திறந்து விடுறது தான் நடக்கும். உள்ளூர் ஜனங்க வந்து வேணா அவரை வந்து அடிக்காம உதைக்காம இருக்கலாம், இதுதான் நடக்கும் ஒழிய நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த உள்ளூர்காரங்க இருந்தால் கூட இது வந்து பாதுகாப்புக்கு விரோதமா அந்த கேட்மேன் செயல்பட முடியாது உள்ளூர்காரராக இருந்தாலும். ஆனா வந்து இது இன்னைக்கு வந்து மொழி தெரியாதவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து ரயில்வே போர்டு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு வந்து எந்த பகுதியில் வேலை செய்கிறாங்களோ அந்த பகுதி மொழியை, உதாரணமாக இந்த பகுதியில் வேலை செய்கிறவங்களுக்கு தமிழ் மொழி பயிற்சி அளிக்கணும் ரயில்வே ட்ரைனிங் ஸ்கூலில். ஆனால் அதை எந்த பயிற்சியும் அளிக்கிறது கிடையாது. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லேயும் வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக வச்சாதான் மற்றவங்க வர்றதை தடுக்க முடியும். ஸோ அதையும் வைக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால தான் இது காரணமாக இருக்குது. அதனால் வட இந்தியர்கள் வராங்கங்கிறது அரசியல் நிர்ணய சட்டத்தோட 16வது சட்டத்துப்படியும் வந்து அவங்க வர்றதை தடுக்க முடியாது. ஆனால் வர்றது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், தமிழ் மொழியில் பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆனால் உள்ளூர்காரவங்க இருந்தாலும் இது நடக்கும். அப்போ நீங்க சொல்லுவதை வைத்து பார்க்கும்போது இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் நடத்தும் போது தமிழை குறைந்தபட்சம் இந்த பகுதிக்கான வேலை வாய்ப்பிற்காக நடத்தப்படக்கூடிய தேர்வுகள்ல தமிழை பாடமாக வைப்பதன் மூலமாக இது போன்று வெளிமாநிலத்தவர்கள் வர்றதை தடுத்தலாம் அப்படின்றது உங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த லோக்கல் மொழியை பயிற்றுவிப்பதற்கு ஆல்ரெடி விதிகள் இருக்கு, அந்த விதி மீறப்படுது, அப்படிதானே? ஆமா, கரெக்ட் கரெக்ட். அடுத்து இந்த குறிப்பிட்ட விஷயம் தொடர்பாக, இந்த பர்டிகுலர் கேட் தொடர்பா இன்னைக்கு ரயில்வே தரப்புல இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, நாங்க ஒரு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தோம், அதற்கான அனுமதி கோரியிருந்தோம், மாவட்ட நிர்வாகம் வந்து கடந்த ஓராண்டுகளாக அனுமதி தர மறுத்துருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பொதுவா இப்படிப்பட்ட நீங்க சொல்ற மாதிரி இந்த சுரங்கப்பாதை அமைப்பது இல்லது மேம்பாலம் அமைப்பது அப்படின்றதுல ரயில்வேவுக்கும் இந்த லோக்கல் நிர்வாகத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த கருத்து பரிமாற்றம், அதுல ஏற்படக்கூடிய தாமதம், இதெல்லாமும் கூட இப்படிப்பட்ட விபத்துக்கு காரணமாக அமையுதா? இந்த குறிப்பிட்ட விஷயம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் தெரியுமா? அந்த சப்வே வைக்கிறதுக்கு ப்ரொபோசல் இருந்ததுன்னா மாநில அரசாங்கம் உடனடியா அதுக்கு அனுமதி வழங்கியிருக்கணும். அந்த மாநில அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தா இந்த சப்வே உருவாக்கிட்டா இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த வருஷம் மட்டும் 51 மேன்டு லெவல் கிராசிங் கேட்ஸை ரோட் ஓவர் பிரிட்ஜு, ரோட் அண்டர் பிரிட்ஜா சதர்ன் ரயில்வேல மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அதில் வந்து உங்களுக்கு என்னன்னா 50% தமிழ்நாடு அரசாங்கமும் 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரயில்வேயும் அதில் முதலீடு செய்யணும். ஒரு கேட்டு லெவல் கிராசிங் கேட்டை வந்து ரோட் ஓவர் பிரிட்ஜா ரோட் அண்டர் பிரிட்ஜா மாற்றணும்னா அதுக்கு வந்து 2 பேரும் சரிபாதியா பங்களிக்கணும். அதை வந்து அதில் வந்து மாநில அரசாங்கமும் முன்முயற்சி எடுக்கணும், மத்திய அரசாங்கமும் முன்முயற்சி எடுக்கணும், மாநில அரசாங்கமும் முன்முயற்சி எடுக்கணும். இந்த பிரச்சனை லெவல் கிராசிங் கேட்டு ஆக்சிடென்ட் தவிர்க்கணும்னா ரோட் ஓவர் பிரிட்ஜ் ரோட் அண்டர் பிரிட்ஜ் தான் சரியான தீர்வு. அதுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்தாது கண்டிக்கத்தக்கது. மாவட்ட நிர்வாகம் ஒரு விஷயத்துக்கு இல்ல ரயில்வே கேட்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அனுமதி கொடுக்க தாமதமாகுது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கணும்? ஏன்னா இன்னைக்கு ரயில்வேயோடைய அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா,
100% அதற்கான செலவை ரயில்வேவே ஏத்துக்குதுன்னு சொன்ன பிறகும் எனக்கு அனுமதி அப்படின்றது கொடுக்கப்படலை, ஓராண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டது வருது அப்படின்ட்டு. அப்போ அதுல என்ன காரணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நிதி ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க சொன்னது போல தமிழ்நாடு அரசு 50%, ரயில்வே 50% செய்யறதா இருந்தா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து 50% நிதி ஒதுக்கப்படலை, அதற்காக தாமதம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் ஏன்னா 100% நிதியை நான் தரேன்னு சொல்லி ரயில்வே சொல்லும் பொழுது ஏன் தாமதம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன் தாமதம் செய்யணும்? அதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? காரணம் இருக்கா? முதல்ல அந்த காரணம் எந்த காரணமும் ஏற்க முடியாது. ஆனா என்ன காரணமா இருக்கும்னா, அந்த மாதிரி ரோடு அண்டர் பிரிட்ஜு சுரங்கப்பாதை திட்டம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நிறைய ஓரத்தில் இருக்கிற கடைகள் அந்த அவங்களுடைய நிறுவனங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். அவங்கெல்லாம் எதிர்ப்பாங்க. அவங்கெல்லாம் அரசியல் ரீதியா அவங்க நிர்பந்தம் கொடுப்பாங்க. அதனால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு பணியறது என்பது இந்த மாதிரி இறுதியில விபத்துகளுக்கு தான் வழிவகுக்கும். மாநில அரசாங்கம் இந்த விஷயத்துல உறுதியா நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க, இது போன்ற லெவல் கிராசிங்க இதுல மாதிரியான விபத்துகள் இந்த பகுதியில் ஏற்படாமல் ஒட்டுமொத்தமாக தடுப்பது அப்படின்றது மேம்பாலம் அமைப்பது, சுரங்கப்பாதை அமைப்பது அப்படின்னு தான். இதை ரயில்வே நிர்வாகம் உணர்ந்திருக்கின்றதா? இதற்கான போதிய திட்டங்கள் இருக்கின்றதா? அந்த திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்பட்டு வருதா? அது திட்டங்கள் இருக்கு, திட்டங்கள் இல்லாம இல்ல, திட்டங்கள் இருக்கு. அதான் நான் சொன்னேன், இந்த ஆண்டு மட்டும் 50 மேன்டு லெவல் கிராசிங் கேட்ஸை 51 மேன்டு லெவல் கிராசிங் கேட்ஸ் ரோடு ஓவர் பிரிட்ஜ், ரோடு பிரிட்ஜ் ஆக்கியிருக்கு. ஆனா அது ஆமை வேகத்துல போகுது. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு கிடையாது. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.